கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளையிலும் கூட அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம், நாம் தியானிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. நான் வாசித்த இந்த அருமையான வேத வசனங்கள் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பிரியமானவர்களே, கொலோசிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதும் பொழுது இவ்விதமாக எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார் என்பதை நான் பார்க்கும் பொழுது அது இன்றைய காலகட்டத்திலே வாழக்கூடியதான நமக்கும் கூட அது பொருந்தக்கூடியதாக காணப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசியானவர்கள் தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது சாதாரண காரியமல்ல, அது மிகப்பெரியதான ஒரு ப்ராசஸாக இருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் 2வது கட்டமாக நாம் பார்க்கிற சம்பவமாக இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்களோ அதே போல அவைகளிலே வேர் கொள்ள வேண்டும் என்பது சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் போதாதா? அவைகளில் நாம் வேர் கொள்ள வேண்டியது அவசியமானதா என்று சொன்னால் மிகவும் அவசியமானதாகவே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு செடியை எடுத்துக்கொள்வோம் அல்லது ஒரு மரத்தை எடுத்துக்கொள்வோம். அவைகளை நாம் நட்டு வைக்கும் பொழுது அது எதற்காக நடுகிறோம் என்று சொன்னால் அவைகள் ஒன்று அழகுக்காக இருக்கலாம் அல்லது நல்ல பலன் கொடுப்பதற்காக இருக்கலாம். இந்த 2 காரியங்களிலே ஏதாவது ஒரு காரியத்திற்காக நாம் அவைகளை நட்டு வைக்கிறோம். இப்பொழுது நாம் நட்டு வைத்தால் அந்த செடி என்ன செய்ய வேண்டும்? பலன் கொடுக்க வேண்டும். அப்படி பலன் கொடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அது வளர வேண்டும். அதனுடைய வளர்ச்சியை எதிலென பார்க்க முடியும் என்று சொன்னால் நன்றாக வேர் கொண்டு அவைகள் வளர்ந்து மேலே வரும் பொழுதுதான் பிற்காலங்களில் அது என்ன செய்யும்? நல்ல பலன்களை கொடுக்கும். நாமும் கூட கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்திலே பலன்கள் இருக்கிறதா என்பதை தேவன் அனுதினம் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, பலன் கொடுக்க வேண்டுமானால் வேர் கொண்டு முதலாவது வளர வேண்டியது அவசியம் என்பதை நாம் புரிகிறோம். பிரியமானவர்களே, அதே போலத்தான் நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும்? நற்கந்தங்களை வீசக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்காக வாழக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்காக நாம் எதையாவது செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதை கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கிறிஸ்துவுக்குள் நாம் வேர் கொண்டு உறுதிப்பட வேண்டும். வேர் கொள்வது உறுதியாய் இருப்பதற்கு நமக்கு என்ன செய்கிறது? அது சுட்டி காட்டக்கூடியதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய வாழ்க்கையானது நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கைக்கு நிறைய போராட்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் இந்த உலகத்திலே நம்மை சுற்றிலும் வந்து கொண்டு தான் இருக்கும். அவைகளிலே நாம் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு இருந்திருந்தால் நிச்சயமாக நாம் கிறிஸ்துவுக்காக தைரியமாக நிற்க முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்காக நிற்க முடியாமல் என்ன செய்யும் என்று சொன்னால் நாம் பலனற்றவர்களாக மாறி கிறிஸ்துவை விட்டு மறுதலித்து போகக்கூடிய சூழல் ஏற்படும். இன்னும் கூட நாம் பார்க்க போனால் சுவிசேஷ புஸ்தகங்களிலே விதைகளை பற்றி இயேசு கிறிஸ்து உவமை சொன்னார். ஒருவன் விதைப்பதற்காக விதைகளை எடுத்துக்கொண்டு அவன் விதைகளை விதைக்கிறான். சில விதைகள் வழியோரத்திலே விழுகிறது, சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளே விழுகிறது, சில விதைகள் கற்பாறையிலே விழுகிறது, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாறையிலே விழுந்த விதை வேர் கொள்வதற்கு வழி இல்லாதபடினாலே
அவைகள் பலன் கொடுக்க முடியாதபடிக்கு சீக்கிரத்திலே பட்டு போகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம், கிறிஸ்துவுடைய வழிகளிலே நடக்கிற நாம், அவரை பின்பற்றக்கூடிய நாம், அவருடைய அடிச்சுவடுகளை நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற நாம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையானதும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு உறுதிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் உறுதிப்பட்டவர்களாக இருந்தால் நிச்சயம் நம்மிடத்திலே நல்ல கனிகள் உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் என்று சொல்லி கனிகளை பற்றி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த நற்கனிகள் வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் வேறுபட்டவர்களாக, உறுதிப்பட்டவர்களாக, நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்தால் பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையானது என்ன செய்யும்னா நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும். அதைத்தான் இந்த 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவரை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அப்படி அவருக்குள் நாம் வேறு கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்களாக நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். எப்படி கட்டப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு நம்மை வழிநடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. எங்கே வழிநடத்தும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்தும், பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்தும், நீதிக்கு நேராக நம்ம வழிநடத்தும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டப்பட்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேறு கொண்டவர்களாக, கிறிஸ்து இயேசுவுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? வைராக்கியமுடையவர்களாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் கட்டப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், சுவிசேஷ புத்தகத்திலே ஆண்டவர் சொன்னது போல, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு வரக்கூடிய புயலை பார்த்தோ, அலைகளை பார்த்தோ, அல்லது நீரோட்டத்தை பார்த்தோ எந்த ஒரு காரியத்திற்கும் அந்த வீடு என்ன செய்யாது என்று சொன்னால் நிலைத்து நிற்கும், அது கீழே விழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் நிலை நிற்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும்? எதையாவது சாதிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது தேவனுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? கட்டப்பட்ட, உறுதி பண்ணப்பட்ட, பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அப்படின்னாலே வரும் நாட்களிலே நாமும் கூட அப்படிப்பட்ட நல்ல விசுவாசத்துக்குள்ளாக வளர்ந்து தேவனுக்கு மகிமையை சேர்ப்போம், தேவனுக்கு நல்ல பலன்களை கொடுப்போம், தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம், தேவனுக்காக மகிமையாக வாழுவோம், அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையை தேவன் கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து படைப்போம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.